ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஹெல்த்தி அண்டு டேஸ்டியான முட்டைக்கோஸ் கடலைப்பருப்பு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 50 கிராம் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு ஒரு 4 இல்லை 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த பருப்பு வேகிற கேப்பில் நம்ம ஒரு காஃபி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு நான் என்ன பண்ணேன், கோஸும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நான் நறுக்கி வச்சுட்டேன். கோஸை மட்டும் நான் என்ன பண்ணேன்னா கல் உப்பு போட்டு அந்த தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் நீளமாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கினோடனே ஒரு கத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர வதங்கின உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா கோஸு, அதை என்ன பண்ணலாம், நம்ம தண்ணி ஸ்டெயின் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு வீட்டு மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா நம்ம பருப்பு வேக வச்சு இல்லைங்களா, அதில் தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அந்த தண்ணி என்ன பண்ணலாம் இந்த காயோடு சேர்த்து வேக வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் பண்ணுறேன், நான் பருப்பு வேக வச்ச தண்ணி மட்டும் நான் ஸ்டைன் பண்ணி சேர்த்துக்கிறேன். பருப்பு இந்த ஸ்டேஜில் சேர்க்கக்கூடாது. காய் முக்கால்வாசி வந்த பிறகு தான் 75% வந்த பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும், பருப்பு சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் தண்ணி மட்டும்தான் சேர்த்து நான் காயை வேக விட்டுறேன். காய் அப்போல்லாம் இப்போ வெந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் பருப்பு சேர்க்கணும். ஏன்னா கொஞ்சம் இருக்க பாரு தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சமாக தண்ணி இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ சேர்த்தா தான் அந்த பருப்பு கொஞ்சம் குழஞ்சி காயோடு ஒன்று சேர்ந்து கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.